ஸோ எங்கள் ஆல் இண்டியா ஜேர்னியில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிளில் இருக்கோம். ஸோ இதுதான் ஜெகநாத் டெம்பிள். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா ஸ்டேட் பூரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ ஒரிசாலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் தான். இங்கே கூட்டம்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை, அந்தளவுக்கு சரியான கூட்டம் இங்கே. ஸோ இங்கே நான் ஆக்சுவலி நீங்கள் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அவ்வளோ மழையிலையுமே இங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டத்துக்கு வந்து இங்கே பஞ்சமே கிடையாது. ஸோ நான் இங்கே கோயில் உள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட உள்ளே என்ட்ராவதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இப்போ இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையிலுமே கூட கூட்டம் வந்துக்கிட்டு ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 100 பேராக தான் உள்ளே விடுற மாதிரி விட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் விட்றாங்க. ஆனால் அப்படி விட்டுமே கூட்டத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ மழையிலுமே இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இந்த மழையெல்லாம் எல்லாமே நார்மலாக இருக்கிற டேஸில் எல்லாம் எவ்வளோ கூட்டம் வருது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அந்த கோயிலோட அந்த அழகு தான் வேறு லெவலுங்க. அந்த பில்டிங்கோட அந்த ஷேப் எல்லாமே, அந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ நைஸ். இனி அந்த கோயில் வந்து பின்னாடி நான் ஆக்சுவலாக வெளியே வரதுக்கு எனக்கு வழி தெரியல. ஸோ உள்ளேருந்து எக்ஸைட் இருந்ததுனால அதை எக்ஸைட் பண்ண வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நேரம் பேக் சைடில் வந்துட்டேன். பேக் சைடு வந்ததுனால நான் இப்போ என் ஃப்ரெண்ட் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இங்கே வண்டியெல்லாம் வச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ லக்கேஜ் இருந்தனால அவன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் உள்ளே போயிட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீ அவன் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வெளியே அந்த பேக் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. 1.5 to 2 கிலோமீட்டர் கிட்ட நான் வந்து நடந்து வந்தேன். இந்த இடத்துக்கு வரதுக்கு நடந்து சுற்றிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரி. இந்த மெயின் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான். ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். கூகுள் மேப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போது நான் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். இந்த வழியாக வந்துட்டிங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரி. இங்கே நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணுன்னா முக்கியமான விஷயம் கொஞ்சம் இருக்குது. என்னென்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் ஃபோன் உள்ள எடுத்துகிட்டு போகவே முடியாது. அது தவிர உங்கள் பேகு, உங்கள் வாட்ச்சு, உங்கள் ஈவன் ரெயின் கோட் கூட உள்ள போட்டு அலோவ் பண்ணல. ஸோ உங்கள் பிலாங்கிங்ஸ் என்ன திங்ஸ் நீங்கள் உங்கள் கையில் இருந்தாலுமே இங்கே நிறைய கடைங்க இருக்குது. லைக் இந்த மொபைல் ஃபோனு, பேகு இதெல்லாமே கொடுத்துட்டு போகிறதுக்கு லாக்கர் ரூம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ், ஒவ்வொரு கடையில் ஒரு சார்ஜ் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 50 ரூபா சொல்லுவான், இன்னொரு இடத்துல 20 ரூபா சொல்கிறான், இன்னொரு இடத்துல 30 ரூபா, அந்த மாதிரி தெரியும். அவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. டூரிஸ்ட்டை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டில் சொல்லி வாங்கிக்கிறானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பேசி உங்கள் லக்கேஜ் அண்ட் திங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் மட்டும்தான் போக முடியும். நீங்களும் உங்கள் ட்ரெஸ் மட்டும் தான், தவிர வேறு எந்த திங்ஸுமே உள்ள எடுத்துகிட்டு போக முடியாது. உள்ளே நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபோனை தான் எடுத்துகிட்டு போய் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா 1000 ரூபா ஃபைன் ஸ்பாட்லேயே போட்டுருவானுங்க. மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுருவானுங்க. ஸோ அப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க கோயில். நீங்கள் லேப்டாப்ஸ், வாட்டர் பாட்டில் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமும் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. காசு மட்டும் எடுத்துகிட்டு போகலாங்க. Day 16. ஸோ என்ன விஷயம்னா நாங்கள் ஜெகநாத் டெம்பிளுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி காலையில். ஸோ இன்றைக்கி நல்ல மழை. நாங்கள் ஆக்சுவலாக ரூம்லேருந்து கிளம்புறப்ப லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது. சரி ஓகே கொஞ்சம் இடத்துல எப்படி மழை விட்டுரும், அந்த மாதிரி லைட்டாக கன்னியூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புனோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் கிளம்பி கொஞ்சம் தூரம் போக போக மழை கொஞ்சம் அதிகமாகிட்டே போச்சு. ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருந்து பார்த்தீங்கன்னா பூரி பீச்சுக்கு அது பக்கத்துலேயே தான் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 400 rupees தான் ரூமுக்கு தான் டோட்டலாகவே ஆச்சு. நாங்கள் வந்து booking.com இந்த ஆப்பில் வந்து புக் பண்ணி டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி பேசி ஸோ ஓகே அப்புறம் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நீங்கள் 400 rupees கொடுங்க, அதுவே ஓகே தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே நேரில் போயிட்டோம். ஸோ போயிட்டு அங்கே ரூம் எடுத்து அங்கே நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 2 days அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கிளம்பலாம். சரி நம்ம டேரெக்டாக இந்த ஜெகநாத் டெம்பிள் போயிட்டு அப்படியே கோனார்க் சன் டெம்பிள் போயிட்டு அப்புறம் வந்துருக்கு அங்கே இருக்க ஸோ இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி காலைல ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி நேராக ஃபஸ்ட்டு தான் இந்த ஜெகநாத் டெம்பிளுக்கு போனோம். போனப்போ சரியான மழை. ஸோ அங்கே போனப்போ எங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா கேமரா, மொபைல் ஃபோன் எதுவுமே உள்ளே அலோவ் பண்ணலாம். அவங்க எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் உள்ளே போகணுன்னா நீங்கள் ரெயின் கோட் கூட உள்ளே போட்டு போக முடியாது. அதான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் இருக்காங்க. அதிகமாக போலீஸ்காரங்க தான் எல்லாருமே செக் பண்ணி அவங்கள உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்கேஸ் நீங்கள் ஃபோன் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கூட 1000 ரூபா ஃபைன் வேறு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு எங்கள்கிட்ட லக்கேஜ் நிறையவே இருந்துச்சு. ஸோ லக்கேஜ் அண்ட் பார்க்கிங் எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடையில் போய் கேட்டோம். ஸோ அதுக்குன்னு தனி இங்கே கடைங்க நிறைய இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கடைங்களுக்கு மேலே இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி லக்கேஜ், பைக் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறவங்க தான். ஸோ அந்த எங்கள் வண்டியை பார்த்தானுங்க, டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வரானுங்க. ஓகே ஆடு சிக்கிச்சுடா, ஓகேடா இவனுங்கிட்ட நீ வெயிட்டாக காசு கறந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆளுக்கு 200 ரூபா, ஒரு வண்டியில் இருக்க லக்கேஜ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், ஹெல்மெட்டு எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம், ஒரு வண்டிக்கு 200 ரூபா, டோட்டலாக 400 கொடுங்கன்ட்டாங்க.
நான் பார்த்தோம் டே 400 rupees இருந்துச்சுன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாளைக்கு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி நாளைக்கு வந்து அந்த டெம்பிளை நாங்கள் பார்த்துட்டு போவோம்டான்னு நினச்சிட்டோம் மனசில். ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், ஃபஸ்ட்டு நான் போய் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வரேன்டா, அப்புறமா நீ போய் கும்பிட்டுட்டு வா, நீ அது வரைக்கும் லக்கேஜ் நீ பார்த்துக்க, அதுக்கப்புறமா நான் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் மொபைல் ஃபோனு எல்லாத்தையும் கேமரா எல்லா திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வெளியே வச்சுட்டு நாங்கள் பாட்டு உள்ளே போயிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டோன்னு வச்சுங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா கை கால் கழுவுறதுக்கு இயற்கையாகவே தண்ணி வர ஒரு மெத்தட் அங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நம்ம அந்த கொடிமரத்தை சுற்றி நடந்து போகிறப்ப, அந்த கோயிலோட கொடிமரம் அதை சுற்றி நடந்து போகிறப்ப காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி கீழே தரையில் வந்து ஹோல்லேருந்து தண்ணி அப்படியே வந்துட்டு ஊற்றிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாஷ் ஆகிடும். அந்த இடத்த சுற்றி நம்ம நடந்து வந்தாலே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யானையோட ஒரு சிலை மாதிரி ஒரு 3-4 சிலை இருந்துச்சு. அந்த சிலையில் யானையோட வாயிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து கை கழுவுறதுக்கு. ஸோ கை கால் அதில் கழுவிட்டு நிறைய கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரானவுடனே அந்த கோயிலோட ஒரு பெரிய வியூ, அந்த ஒரு வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் போனோடனே நான் அந்த மெயின் டெம்பிளுக்குள்ளே தான் போனேன். மெயின் டெம்பிளுக்குள்ளே போய் அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்டுனா ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஏன்னா வெளியே என் ஃப்ரெண்டு மழை நின்றுன்றதுனால ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருந்தாலும் கூட்டம் இருந்துச்சு. கோயில் சரியான கூட்டம்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கையில் நீங்கள் கொஞ்சம் மண் வாரி இங்கே மேலே போட்டிங்கன்னா அந்த மண் கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம், சரியான ரஷ். எப்படி பிதிக்கிட்டானுங்க என்ன போட்டு அந்த இடத்துல. ஸோ கோயிலுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த பெரிய டெம்பிளுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 9 லைனு, நம்ம லைனாக அவங்களே கம்பியெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 9 லைன் வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியும். ஒரு 100 பேராக அவங்க வந்து பிரித்து விட்றாங்க உள்ளே. அந்த 100 பேர் வந்து உள்ளே போயிட்டு அவங்க 100 பேர் அப்படியே வெளியே இறங்குறப்ப அடுத்த 100 பேர் வந்து உள்ளே விடுவானுங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் எனக்கு அந்த லைன்லேருந்து உள்ளே போகிறதுக்காச்சு. அப்புறமா உள்ளே போய் நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே இறங்கி அந்த பக்கம் எல்லாம் லைட்டாக அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 4 கேட் இருக்குது. ஸோ ஈஸ்ட், சவுத், நார்த் வெஸ்ட்னு சொல்லிட்டு 4 கேட் வச்சுருக்காங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தவிர மிச்சிருக்க 3 என்ட்ரன்ஸ்லேயுமே அந்த லோக்கலில் இருக்கவங்களால மட்டும்தான் போக முடியும். நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட்டாக போகிறவங்க, வெளியூர்லேருந்து வரவங்க யாருமே அந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே ஃபைன் சொல்லிட்டு நான் வந்து, ஆனால் அந்த கேட் வழியாக நம்ம வெளியே வேணால் வந்துக்கலாம். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை தவிர மிச்சம் இருக்க கேட்டில் வேணால் வெளியே வந்துக்கலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தெரியாமல் பேக் கேட் வழியாக வெளியே வந்துட்டேன். ஆனால் பேக் கேட் வெளியே வந்ததுக்கப்புறமா தான் பெரிய டாஸ்க் என்னென்னா 2 கிலோமீட்டர் கிட்ட நான் நடந்து வரணும் என் ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு. சரி, வேறு வழி இல்லை. கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட் அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெளியே இறங்கி அப்புறமா கோயிலை சுற்றி அப்படியே நடந்து வந்துட்டு அப்புறமா அவனை போய் கும்பிட்டு வரானா, அவன் போயிட்டு வந்தான். ஸோ அப்புறமா எல்லாம் முடிஞ்சுது, கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் மழை நனைஞ்சிக்கிட்டே அப்படியே லைட்டாக ஸ்நாக்ஸ்லாம் ஒரிசாவில் முக்கியமாக அந்த ரபடி, அப்புறமா ஒரு இட்லி மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பேர் என்ன கரெக்டாக தெரில, அவங்க எதாவது சொன்னாங்க, எனக்கு அது புரியல. ஸோ அதை ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா மொறுன்னு நல்லா முறுக்கு மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் மழை நினச்சிட்டு ரைடை கன்டினியூ பண்ணிடலாம். எப்படி பைபாஸ் ஏறினதும் ஹைவே போனோடனே மழை விட்டதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் காய வச்சுட்டு அப்படி கன்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 இருக்கும் நாங்கள் இங்கே கிளம்புனப்போ. 12:30க்குமே இங்கேயுமே செம்மையாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. சரி, நான் ஹைவே ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 o'clock 3 o'clock போல் மழை விட்டுறோம், பார்த்துக்கலாம், நினச்சிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போயிட்டோம். சரி, மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, மழை விடவே இல்லை. சரி, மழை ரைட்ரா, இன்னும் மழை விடாதா, நம்மளை வச்சு செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். வேறு வழியில் ரூம் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி booking.com வெப்சைட்லேருந்து ரூம் போட்டேன். ரூம் போட்டு ஓயில் நாங்கள் ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆகலைங்க, மழை விட்டுருச்சு. மழையை நின்றுச்சு, டோட்டலாக மழை நின்றுச்சு. அதுக்கடுத்து மழையே பெய்யலை நைட்டு ஃபுல்லாக. எங்களுக்கா சரி ரைட்ரா, நம்ம நைட் 2 போடணும்னு விதி இல்லை, நம்ம ரூம் எடுக்கணும் தான் விதி இருந்துச்சு போல். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ரூம் எடுத்துட்டோம். அப்புறமா ரூமில் ஸ்டே பண்ணியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நீ கன்டினியூ பண்ண வேண்டியதான். இங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி எல்லாத்தையும் காய போட்டிருக்கோம். இவரை பார்த்தா தெரியும், டிவியில் தான் என் பைக்கோட ரெயின் கவர்லாம் காய போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் ரூமோட கண்டிஷன் இப்போது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இனி நாளைக்கு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரைடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோப் நாளைக்கு மழை வராதுன்னு நம்புவோம். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். Bye-bye.